சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட குரோதி வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் விருச்சிக லக்னத்தில் தான் பிறக்கப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சிம்மராசி நண்பர்களுக்கு குரோதி வருடம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க. குரோதி வருடத்தில் ஆஹா ஓஹோன்னு சொன்ன ஜோதிடர்கள் இருக்காங்க, சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற ஜோதிடர்களும் இருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து கணிச்சு கணக்கு போட்டு பார்க்க சொன்னாவே சொல்லக்கூடியது முழுமையாக நடக்க மாட்டேங்குது. அப்போது பொது பலன்கள் மட்டுமே ஜோதிடம் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். பொது பலன்கள் 30லிருந்து 35% தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி, ரெண்டாவது உங்களுடைய கர்மா, இது ரெண்டு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும், உங்களுடைய பலன்கள் தீர்மானிக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்தில் குரு பகவான் வரக்கூடிய தருணம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி. குரு பயிற்சி பலன்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆஹா ஓஹோன்ட்டு. குரு பகவான் 10வது பாவகத்துக்கு வந்தால் பதவி பறி போயிடும்ன்ற ஒரு வார்த்தை உண்டு. அது உண்மையா அப்படின்னா பதவி பறி போயிடும்னு சொல்லிட முடியாது. வேறு வேலைக்கு மாற்றங்கள் வரும். ஒரு சில நண்பர்கள் 4 வருஷமாக 5 வருஷமாக கமிட்மெண்ட்டுக்காக வேறு வழி இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கிற நண்பர்கள் இருக்குதானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் வேலை மாற்றங்கள் ஏற்படும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் சித்திரை மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா சூரிய பகவானுடைய சாரத்தில் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் சுய தொழில் செய்ய வேண்டாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தான் சூரிய பகவானுடைய சாரத்தில் நமக்கு குரு பகவான் வருவார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 43 நாள். உண்மையாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 10வது பாவகத்தில் பாதகமாக இருக்கக்கூடியது 43 நாள் மட்டுமே. 379 நாட்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்தில் குரு பகவான் வராருன்னா 379 நாட்களும் பாதகமாக இருந்துராது. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது தான் அவர் பாதகமாக இருக்கும். அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போது சொந்தமாக தொழில் தொடங்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. யாருக்கு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும்? அப்போது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதிக்குள்ளார சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள் சுய தொழில் செஞ்சிங்கன்னா சாமி சத்தியமாக நஷ்டமாயிடும். ஒரு முறை நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறோம்னா அதுக்காக கிட்டத்தட்ட ராவும் பகலாக உழைச்சி பல நாள் பல நேரங்களில் நம்ம அது யோசனை பண்ணி ஒரு தொழில் செய்வோம். அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி சப்போஸ் அது நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வாழ்நாளில் சுய தொழில் பற்றி எண்ணமே வராமல் போயிடும். இப்படி நஷ்டப்பட்டு அடிமை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் ஏராளம். ஒரு செயல் செய்கிறது முக்கியம் இல்லைங்க, அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் நம்ம சாதகத்தில் இருக்குதா அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கிடணும் இல்லையா? தம்பி நீ சுய ஜாதகமாக பார்க்குற பொது பலன் தானே பார்க்குறேன்னா பொது பலன் பார்த்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பகையாக இருக்கும் பொழுது உங்கள் ராசிநாதனுடைய சாரம் வாங்கும் பொழுது சுய தொழில் செஞ்சிட வேண்டாம். ஜூன் 13ஆம் தேதி வரை. சரி, இடம் மாற்றங்கள் பண்ணலாமா? நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த நிறுவனத்தை விட்டுட்டு வேறு நிறுவனத்துக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க, சந்தோஷம். ஆனால் வேறு வேலையை தேடிக்கிட்டு நீங்கள் பேப்பரை போடணும். இந்த வேலையை விட்டுட்டு நான் புதுசாக வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. நான் வருடம் முழுவதும் சொல்லலைங்க, ஜூன் 1லிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி வரைக்குமே இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மட்டுமே சிம்மராசி நண்பர்கள் சுய தொழில் செய்கிறதோ இல்லை வேலை மாற்றங்கள் பண்ணுறதோ தயவு செய்து வேண்டாம். இப்படி செய்தால் இந்த வருடம் முழுவதும் இதில் விழுந்துட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்க,
இதில் தோல்வி அடைஞ்சிட்டிங்க, நட்டப்பட்டுட்டிங்கன்னா இந்த வருடம் முழுவதும் இதிலேருந்து நீங்கள் எந்திரிக்கிறதுக்கே இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆகிடும். பொதுவாக நம்ம போகிற பாதையில் 7வது கிலோமீட்டரில் ஒரு பள்ளம் இருக்குதுன்றது முன்னுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 6வது கிலோமீட்டருக்கு வரும்போது கரெக்டாக நமக்கு நறுக்குன்னு ஞாபகம் வரும். 7வது கிலோமீட்டரில் பள்ளம் இருக்குதே, நம்ம கொஞ்சம் சூதானமாக போகணுமே அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? அதுக்கு தான் ஜோதிடம். வரக்கூடிய விஷயங்கள் முன்னுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாதகமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு. மே 1லிருந்து ஜூன் 13 வரைக்கும் தான் சிம்மராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் ஏற்படும். ஜூன் 13க்கு மேற்கொண்டு சத்தியமாக சங்கடங்கள் வராது. என்ன சார் அப்படி சத்தியமாக சங்கடங்கள் வராதுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு மேற்கொண்டு நான் கஷ்டப்பட்டா நீங்கள் பொறுப்பா சார்? இந்த தருணத்தில் சுயதொழில் செய்ய வேண்டாம், இந்த தருணத்தில் மாற்றங்கள் வேணான்னு தான் நான் சொல்கிறேன். இந்த தருணத்தில் செய்தால்தான் உங்களுக்கு சங்கடங்கள் வரும். அதுக்கு கழிச்சு நீங்கள் ஜூன் 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கூட நீங்கள் ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் வரக்கூடிய சனி பகவான் இந்த வருட பிறப்பு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரமும் கூட. குரு பகவானுடைய நட்சத்திரம் தான் பூரட்டாதி நட்சத்திரம். ஆனால் அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும் பொழுது குபேரர். சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் 7வது பாவகத்துக்கு அதிபதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்தை 9வது பாவகத்தை பார்ப்பார் சனி பகவான். இது ஒரு வகையில் நல்லது. பாக பிரிவினைகளுக்கு பூர்வீக சொத்து எங்களால் பிரிச்சுக்க முடியல, பாக பிரிவினை அடைய முடியல, இந்த மாதிரி சிரமப்பட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். பாக பிரிவினை ஆகும், பூர்வீகத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம், பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகலாம், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகலாம், ஏற்கனவே வீடு வாசல் கட்டினீங்க அது புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புதுப்பிக்கலாம், இல்லை ஏற்கனவே வீடு வாசல் கட்டி அரையும் குறையுமா நிற்கிதுங்க, மீதம் இருக்கிற வேலையை பூர்த்தி செஞ்சுக்கிடலாம்னா செஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தில் வரும். அதுபோக வாகனம் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, போட்டிருந்த நகநட்டை அடமானம் வச்சுருந்தனுங்க, ஏன் கடன் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில், இந்த குரோதி வருடத்தில் ஆவணி மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஏன்னா அந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் வருவார். அந்த செவ்வாய் சிம்மராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, சுபஸ்தானாதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போது செவ்வாவுடைய சாரத்தில் குரு பகவான் வரும் பொழுது குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படும். உங்களுக்கு கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த புரட்டாசி மாதமெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மனசளவில் மன நிறைவு ஏற்பட்டுருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நிறைய நண்பர்கள் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, அனுபவித்து சொல்லுங்கள். ஆவணி மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். புரட்டாசி ஐப்பசி இந்த 2 மாதமெல்லாம் இந்த சிம்மராசி நண்பர்கள் மனசார மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். குருமங்கள யோகம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் குருமங்கள யோகம் ஏற்படும். அந்த குருமங்கள யோகத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகமெல்லாம் ஏற்படும். புரட்டாசி ஐப்பசி அந்த 2 மாதத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு சுயத்தொழில் நிச்சயமாக சுயத்தொழில் அமையும். அதுபோக வாகன யோகம், சொகுசு வாகன யோகம் எல்லாம் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படும். பதிவு பண்ணுற மாதிரி மண்மனை பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த நேரத்தில் ஏற்படும். அதுபோக கார்த்திகை மாதம் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான நேர காலங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு. கல்யாணம் நடக்கலையான்ற சங்கடம் நிறைய பேருக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏண்டா பண்ணோம் அப்படின்ற சங்கடங்கள் சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. அப்படி சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குதுன்னா வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகி மீண்டும் வாழ்க்கையை நிம்மதியாக நிறைவாக அருமையாக அற்புதமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதுபோக படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வரப்போகுது.
பொதுவாக சிம்மராசி நண்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்க மாட்டீங்க. அயல்நாடு போகணும், இல்லையா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர், அவ்வளோதான் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்குறவங்க. மற்றது எல்லாமே அயல்நாடு போகணும், இல்லையா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணங்கள் நிறைய நண்பர்களுக்கு வரும். 10வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும், 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாக இருக்கட்டும். சனி பகவான் இதுக்கு முன்னாடி நமக்கு பாதகமாக இருந்தார். ராகு பகவானுடைய சாரத்தில் இருந்ததால், சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்ததுனால சிம்மராசி நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கோம், பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுத்துருந்துருக்கோம், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை ஏற்பட்டிருந்திருக்கும். சொல்லப்போனால் எதை சாப்பிட்டா என் பித்தன் தெளியும், வாழ்வா சாவான்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் நிச்சயமாக அனுபவிச்சிருப்பீங்க. ஜூன் 13 தேதிக்கு மேற்கொண்டு நிறைய நண்பர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரப்போகுது. ஆவணி மாதம் மிக பிரமாதமான ஒரு நேரம். புரட்டாசி ஐப்பசி மாதமெல்லாம் ஒரு அருமையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அடையக்கூடிய நேரம் கார்த்திகை மாதம். இந்த மாதிரி குரோதி வருடத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு முழுமையாக மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடம்தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சிம்மராசிக்கு 2வது பாவகத்தில் கேது பகவான் இருக்காரே, கோட்சார ரீதியாக இது தோஷம் இல்லையா? ராகு கேது தோஷம், நாகதோஷம் சொல்லுவோமே, அது கோட்சார ரீதியாக உண்டா சார் அப்படின்னா, அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் வருட பிறப்பன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருப்பார். அப்போது அஸ்த நட்சத்திரத்தை விட்டு அடுத்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு போவாரா சார் அப்படின்னா அப்படி இல்லை. ராகுவும் கேதுவும் பின்னோக்கி தான் வருவாங்க. அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் 3வது பாதத்துக்கு வருவார், அஸ்த நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு வருவார், அஸ்த நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வருவார், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு வருவார். இப்படி பின்னோக்கி தான் வருவாங்க. ராகுவும் அதே மாதிரி தான். அப்போது கேது பகவான் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருப்பார். அப்போது கேது பகவான் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்காருன்னா வருட பிறப்பு அன்னைக்கு சந்திரன் இருந்ததே ராகு பகவானுடைய சாரத்தில், திருவாதிரை நட்சத்திரத்தில். அப்போது இந்த வருடத்தில் நமக்கு ஒரு சில பரிவர்த்தனைகள் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவராக இருப்பாரே தவிர பாதகமாக இருக்கக்கூடியவர் கிடையாது. கெட்டவன் கிட்டினால் கிட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்கு 12 குறைவர் தான் சந்திரன். சந்திரனுடைய சாரத்தில் கேது பகவான் 2வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்ப்பார். ராகு கேதுக்கும் பார்வை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படினாலும் இருக்கட்டும், கேது சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதே சிறப்பு. 8வது இடத்தை பார்க்குறாருன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சிம்மராசி நண்பர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் வரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். பதிவு என்னடா ஒரு வாரம் கழித்து பதிவு பண்ணுறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேனுங்க, எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. கண்டினியூவாக என்னால் பதிவுகள் கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க, ரெகுலராக பதிவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க. என்னுடைய பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.